Hi guys, welcome to after long time, welcome to Cow Corner. நான் உங்கள் பிகேஎஸ் அந்த பக்கத்திலிருந்து டிபிகே ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஒன்றும் முடிஞ்சிருச்சு, எலிமினேட்டர் ஒன்றும் முடிஞ்சிருச்சு. ஒரு மஜா மேட்ச், இன்னொன்னும் மஜா மேட்ச் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஆர்சிபி மேட்ச் வந்து கடைசியாக பார்க்கலாம் சின்னதா. இப்போதைக்கு நம்ம ஆர்ஆர் விசிஸ் எஸ்ஆர்ஹெச் பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணேன் கைஸ் நான் அன்டில் சூரியவன்ஷி அந்த நாக் ஆடுற வரைக்கும். அந்த நாக் அப்புறம்லாம் பேச்சே கிடையாது. அந்த நாக் வந்து டிசர்வ்டு நாக்கு தான் டு கோ டு ஃபைனல்ஸ். ஏன் ஃபைனல்ஸ் என்ன, கப் வினிங்கே வந்துட்டு அது டிசர்வ்டு நாக்கு தான். ஓட்டு இருங்க, பெரிய சூரியவன்ஷி ஃபேன் இருக்காரு நம்ம ஆளு, அவர் பேசுவார் பாருங்க. கமான் நான் ஆர்எஸ் சட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஸ் சப்போர்ட்லாம் நினச்சிடாதீங்க. நான் ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட்டாக அவனுக்கு தான் டைட்டில் அடிக்கணும்னு உட்காந்துருக்கேன். ஸோ அவங்க டைட்டில் அடிக்கலைன்னா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சிஎஸ்கேக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச டீம் ஆர்ஆர் தான். ஏன்னா எனக்கு வந்து அங்கே அதில் வந்துட்டு ராகுல் டிராவிட் இருந்திருக்காரு, அப்புறம் சாம்சன்னால பிடிச்சிட்டு இருந்துச்சு, தென் இப்போ சங்ககாரா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆர்ஆர் பிடிக்கிறதுக்கு அது ஒரு ரீசன். பட் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்ம ஃபைட் கொடுப்பாங்க, 4-5 ஸ்ட்ரகிள் ஆகும்னு நினச்சி பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்து எலிமினேட்டரில் எஸ்ஆர்ஹெச்சையே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் பொறுமையாலாம் இருக்கக்கூடாது, டைரெக்டாக கப்புக்கு தான் போகணும் அவங்க. ஸோ அதுதான் எனக்கு வேணும். குட்டி காட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அட்டின்னு அடிக்கிறான். நானா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரைனா ரெக்கார்டை பிரேக் பண்ணு, கெயில் ரெக்கார்டை பிரேக் பண்ணு, நீ வந்து இன்னைக்கு நீ பிரேக் பண்ணாதான் வந்துட்டு அது பாசிபிள், இன்னைக்கு இதுக்கு டிசர்விங்கான ஒரு டே இது அப்படின்னு நினச்சேன். பட் கரெக்டாக வந்து பிரஃபுல் இங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரு பவுன்சர் போட்டார், அதுவும் கைண்ட் ஆஃப் ஸ்லோ பவுன்சர் போட்டார், மாட்டிக்கிச்சு, போயிட்டாரு. பரவாயில்ல. இது வந்து நான் என்ன சொன்னேன்னா, இட் இஸ் ஈக்குவல் நாக் டு ரைனாஸ் நாக்குன்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அது சொல்லும் போது பரத் வந்து இல்லை அதோட பெட்டர்ன்னு சொன்னான். நான் வந்துட்டு எனக்கு இப்போவும் அது ஈக்குவல் நாக்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பட் வெல் டிசர்வ்டு. இவ்வளோ இது பண்ணி அவர் வந்து மிஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெல் டிசர்வ் சென்ச்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் துருவ் ஜுரேல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சீசன். சூரியவன்ஷிக்கு நான் பேசணும்டா, நான் முடிச்சிடறேன்டா. சூரியவன்ஷிக்கு அது வந்து என்னன்னா கைஸ், எனக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியலாம் கூட சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் நான் வந்து கேன் வில்சன் ஃபேன் தான், இன்னொரு பக்கம் வந்து நான் ரைனா ஃபேன். நானே என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு வந்து அந்த பையன் வந்து அந்த நாக்கை பிரேக் பண்ணியிருந்தா நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பேன். லிட்டரலாக அந்த மாதிரி ஒரு இது. இவன் வந்து ஒரு ஜென்ரேஷனல் பிளேயர் தான். நான் ஏன் இதை வந்து ஜென்ரேஷனல் பிளேயர் நான் சொல்கிறேன்னா, நான் இங்கே இந்த இந்த சைடில் நிறைய நோட் பண்ணுறேன். சச்சின் அவுட் ஆகிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, தோனி அவுட் ஆகிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் ஒரு டைம் இருந்துச்சு. யூ பீப்புள்ஸ் நோ. இப்போ என்னன்னா, இந்த சின்ன பையன் ஆடுறதுக்காகவே நிறைய பேர் டிவி முன்னாடி உட்காந்து பாக்குறாங்க. சூரியவன்ஷிடா அவன் ஒரு 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 கிரேஸ் எடுத்துட்டு வரான், ஒரு வியூவர்ஸ்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் எடுத்துட்டு வரான். அவன் எந்த டீம் வேணா இருக்கட்டும் கைஸ், என்ன டீம் வேணா விளையாட்டும், அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு பீப்புள்ஸோட சப்போர்ட்டு, ஒரு எல்லாரோட ஒரு என்ன சொல்றது, அந்த ஆசீர்வாதமா, அந்த மாதிரி ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர், ஒரு ஜென்ரேஷனல் டேலண்ட் தான். என்ன சும்மாலாம் அடிக்கிற கைஸ். அவன் அடிச்ச டேய், நான் ஏதோ 10 ரவுடி அடிச்சு பெரிய வர என்னது, நான் யாரும் 10 பேர் அடிச்சு டான் ஆனவங்க இல்லடா, நான் அடிச்ச 10 பேரும் டான்ன்ற மாதிரி ஒரு இதுதான். கம்மின்ஸ் எல்லாம் சைலன்ஸ் ஆகிட்டான் கைஸ். கம்மின்ஸ் பொழந்து போட்டான். நான் சொல்றேன், அவனெல்லாம் நானா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஓடியா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அவனெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் நான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நானே எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டர் தான், இவனுக்கு தெரியும். ஆனா சூரியவன்ஷி அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆண்டக்கு அப்புறமேட்டு யாருக்குமே மனசு வராது கைஸ். அந்த நாக்கு வந்து வெல் டிசர்வ் நாக்கு தான் நான் சொல்லுவேன். அது வந்து சூப்பரா இருந்துச்சு கைஸ், பாக்குறதுக்கும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு அவன் ஷாட்ஸ். அதுலயும் அந்த ஆஃப் சைட்ல ஒரு ஹுசைனை ஒரு ஷாட் அடிச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பான், என்ன அப்படியே கண்ணெல்லாம் பூத்து போச்சுங்க, அப்படியே பெரிய கருப்பை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே இருந்துச்சு அந்த ஆஃப் சைட். உங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு தெரியும், ஆஃப் சைட் ஷாட்னா லெஃப்ட் ஹேண்டர் வேற, யாரும் கண்டுபிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே தலைவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, ரைனான்றவர் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸா வயசே அப்படி இருக்கும்போது இவன் அடிச்ச அடிலாம் வேற லெவல். அவருக்கு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் அது. இவன் இந்த பையனுக்கு ப்ரெஷர்லாம் என்னடா, நான் போறேன் அடிக்க போறேன், இதுக்கப்புறம் டீம் பார்த்துக்கோ, என்ன யாரும் என்ன திட்ட கூட மாட்டீங்கன்னா சின்ன பையன், நான் பாட்னா ஆட போறேன்னு போனா ஆடினா. எனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இவன் தான் கம்மிடா. நம்ம ஐபிஎல் ரூல் பண்ண போறான். 15 கம்மி, ஒரு 20 இயர்ஸ், சாலிட் 20 இயர்ஸ்.
ம் 20 இயர்ஸ் இல்ல செய்ய நான் போறான். நான் இதுல கம்மியாவே வாய் வைக்கிறேன். இப்படிதான் நான் வந்து பிருத்திவி ஷா வாய் வச்சேன். ஏய், அதனால பிருத்திவி நான் கொஞ்சம் ஷாவும் கம்மியாவே இவனெல்லாம் வாய் வைக்கிறேன். கம்பேர் பண்ண முடியாதுடா. ஏன்னா இவன் ரொம்ப ரொம்ப கம்பேர் ரொம்ப ரொம்ப பண்ணக்கூடாது. டிசிப்ளின்டா இருக்கான்டா. ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கான். ம் அவன் கேமுக்கு வந்துட்டு அவ்வளோ இதா இருக்கான். பிருத்திவி ஷா கொஞ்சம் அப்படி இப்படி குஜாலா சுத்திக்கிட்டு இருந்தான். பட் இவன் அப்படி கிடையாது. இவன் வந்துட்டு இந்த வயசுக்கு அவனுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, எனக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும். நான் வந்துட்டு என் டீமுக்கு வந்துட்டு ஆ எல்லாரையும் விட என் டீமுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணணும் அவன் அப்படின்ற அவன் மாதிரி ரெக்கார்டு இருக்கான். காட்டுற மாதிரியாடா ஆடுறான் அவன். அவன் ஆடுறான்டா அவ்வளவுதான்டா. எப்ப நீ போய் ஆடு பண்ணிடுறாங்க, நீ என்னமோ பண்ணுப்பா. அவனும் ஜாலியா போறான். அவனுக்கு அவன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரெக்கார்டுனா என்ன ரெக்கார்டு. ஓ இதெல்லாம் நம்ம பிரேக் இல்ல பண்ணிருக்கோமான்ற இல்ல ஒரு இல்ல இதுவே வரும். இல்ல 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 ம். அவன் ரெக்கார்டுல ரொம்ப கிளியரா இருக்கான். இப்போ 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு ரெட் புல்லோட ஏதோ கொலாபரேஷன் போட்டிருந்தான். துருஜுரையிலும் அவனும் இது பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு எனக்கு T20ல ம். 200 அடிக்கணும், கெயிலோட ரெக்கார்டை 200 வந்து பீட் அடிக்கணும். பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். 200 அடிக்கணும்ன்றதெல்லாம் வந்துட்டு மைண்ட் செட் அவனுக்கு. இன்னைக்கு கூட அவன் வந்துட்டு தமிழ் கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தான். அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு கூட அவன் வந்துட்டு 100க்கு போலன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். 103 இதுவா ரன் இருக்க மிஸ் மாட்டாரு. ஆயிடுச்சு, 103 ரன் மிஸ் ம். ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணியிருப்பான். சீரியஸா சொல்றேன். ஆனா இன்னும் ஆனா 103 இன்னொரு ரன் பக்கம் வச்சிருந்தா என்னன்னா 200 ரன் முடிஞ்சிடும். எஸ்ஆர்எச் பவுலிங் வரலாம். அது நான் ம். சொல்றேன். அதான் அவன் மைண்ட் செட்ல அதான்டா. அவன் எங்கேயோ ஈசன் ஈசன் நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் டிகேட் பிளேயர்வாங்க. நான் இந்த செஞ்சுரியோட பிளேயரே அவன் தான். போன செஞ்சுரிக்கு எப்படி சச்சினோ இந்த செஞ்சுரிக்கு வைபவ் சூரியவன்ஷின்றவன் நானு. அந்த மாதிரி ஒரு பிளேயர். நீங்க பழைய வீடியோ பாத்தீங்கன்னா நானே சொல்லுவேன் சூரியவன்ஷி இன்னும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணடான்னுவேன். நானே இவ்வளவு புகழ்றேன்னா அப்ப பாத்துக்கோங்க கைஸ். அவன் சொன்னான் நெவர் ரைட்டா சூரியவன்ஷின்னா நான் வந்துட்டு இருறா பாக்கலாம் சொல்லவே அப்படின்னு. கூடாது. இந்த நாக்கெல்லாம் வந்து நின்னு பேசும். ரெய்னா அது எப்படி இத்தனை வருஷம் நின்னு பேசுச்சோ அந்த மாதிரி இதுவும் நின்னு பேசும். நான் இல்ல என்ன தருவேன். எல்லாரும் சொல்றாங்கல்ல, இப்போ சச்சின் வந்துட்டு ஒரு அந்த ஜென்ரேஷனோட பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து விராட் கோலி ம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, விராட் கோலி வந்து ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ஒரு ஜென்ரேஷனல் பிளேயர். ஓகேவா, டெஸ்ட் ஓவராலாக சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தோன்னா சொல்லலாம். பட் ஓடிஐக்கு ஜென்ரேஷனல் பிளேயர் அவன் தான். இந்த இதுலயே வந்துட்டு ம் நான் சச்சினை கூட எழுத மாட்டேன். ஓடிஐக்குன்னா அது கோலி தான், டெஸ்ட்டுக்குன்னா அது சச்சின் தான். ஓகே, இப்போ T20ன்னு வந்துருச்சு. இந்த T20க்கு சூரியவன்ஷி தான் இனிமே. அவன் தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு காமிக்க போறான் இந்த கேமை. ஒலிம்பிக்ஸ் வருது, பையனை தயவு செஞ்சு ஒலிம்பிக்ஸ் கூட்டு போயிடுங்க. அங்க போயிட்டு ஒரு காட்டுனா எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யா யா கைஸ். பார்க்க வச்சிட்டான், கிரிக்கெட்டை பார்க்க வச்சிட்டான், ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்க்க வச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து இந்த இந்த ஸ்போர்ட்டோட லெவலே இன்னும் பெருசாகிடும். ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ இந்த பையன் வந்துட்டு கண்டிப்பாக 2028 வேர்ல்ட் கப் ஆடணும், 2028 ஒலிம்பிக்ஸ் ஆடணும். இப்போ முடிஞ்சா வந்து அடுத்த வருஷம் இது வருது, வேர்ல்ட் கப் வருது. 15 மேன் ஸ்குவாடில் சும்மா எடுத்துகிட்டு போங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் மாட்டோம், ஏதாவது அசோசியேட் டீம் மாட்டோம், இறக்கி விட்டு அடிக்க விடுங்க, ஜாலியாக இருக்கும். அவன் அப்படியே கற்றுப்பான் கேமை, சீனியர் பிளேயர்ஸோட இருந்து கேம் கற்றுப்பான். பண்ணுங்க, அதை முதல்ல பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏ டீமில் வேற இருக்கானே, ட்ரை சீரிஸ் வேற போகிறான். அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ட்ரை சீரிஸில் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ பார்ப்போம். யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் அடிக்கிறான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு எனக்கு இன்னும் ஈகராக இருக்குது. ஸோ கம்மிங் டு ராஜஸ்தான் டீம், மற்ற பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆடிருக்காங்க. துர்ஜுரேலாக இருக்கட்டும், அவரோட இப்போ கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ரியான் பராகோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே டிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா டொனவன் ஃபெரேராவும் வந்துட்டு அப்படியே சறுக்கிட்டு போனார். தர்ஷன் சனக்கா அவுட்டு, ஜடேஜா வந்து ஒரு பாய போட்டு பத்துட்டாரு. இங்கே நம்மளுக்கு தூபே என்ன பண்ணாரோ அதை ஜடேஜா இன்னைக்கு அங்கே பண்ணார். 250 வந்திருக்கணும். ஆர்ச்சர் போயாச்சு. 250 வந்திருக்கணுமா? நான் 270 நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ வேற அடிச்சு அடிக்கு. இல்லடா அடுத்து வந்து ஜுரேலும் அந்த காட்டுனானா அவங்க அடிக்கும் இந்த போது இது பாரு. இவன் 29 பாலுக்கு 29 ஜெய்ஸ்வால். இவன் 29 பாலுக்கு 97 97. என்னடா ஆங்கர் இன்னிங் தாண்டா விளையாடிட்டு இருந்தான். அவனை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இல்ல நான் வெறும் கம்பாரிசன் தான் சொன்னேன். ஜெய்ஸ்வால் எதுவும் தப்பு சொல்ல, கம்பாரிசன் சொல்றேன். அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். வைபவ் அடிக்கிறான், இவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டுறான், நீ அட்றா அப்படின்ற மாதிரி. அதுவே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு டீமா பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அது ஏன்னு தெரியல எனக்கு. எப்படி சிஎஸ்கே வந்து ஒரு டீமா பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு ஈகோ கிடையாது, ஒரு இது கிடையாது. இப்போ அந்த மாதிரி இல்ல கைஸ். இப்போ அந்த மாதிரி எனக்கு தெரியல. சிஎஸ்கே எல்லாம் அப்படி இல்ல. சிஎஸ்கே அப்படி இல்ல. இப்போ மும்பையும் அப்படி இல்ல. மும்பையும் வந்துட்டு ஒரு டீமா பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருப்பானுங்க. மும்பை பாண்டியா சட்டையெல்லாம் தூக்கி கிரவுண்ட்ல வீசுறான்.
எனக்கு தெரிஞ்சு சட்டையை தூக்கி போட்டு ஏதோ குறியீடுலாம் வைக்கிறான் சிஎஸ்கே அப்புறம் தயவு செஞ்சு நீ வந்துடாத, வரத்து கூட நீ வான்னு தான் சொல்லுவான், நான் வரான்னு தான் சொல்லுவேன். நீ வந்துடாத, ஏதாச்சும் ஒரு நல்ல டீமுக்கு போய் நான் எனக்கு நான் ஒரு நான் லெகசி உண்டு. வராதுன்னு நான் சொல்லுவேன். நான் அவனோட இதுவும் பார்ப்பேன், என்னோட இதுவும் பார்ப்பேன். அப்படி பார்த்தா நான் வந்து அவனோட லைஃபுக்கு வந்துட்டு கிரீனை எடுத்துட்டு அவனை போட்டிருக்காங்க. இங்க நான் வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன். பிரவிஸை உட்கார வச்சுட்டு உர்விலும் ஆடணும், ஆயுஷ் மாத்திரே ஆடணும் பிளேயிங் லெவல்ல. ம். 2 பேருமே நான் ஆட வைப்பேன். பிரவிஸ் உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணலாம். அதை பற்றி நம்ம பேசுவோம் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதை வச்சு நம்ம பேசுவோம் என்ன 11 கரெக்டாக இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு. அண்ட் இது நான் சொல்லியே ஆகணும், டிசிக்கோ கேகேஆருக்கோ ஹர்திக் பாண்டியா போனார் அப்படின்னா அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா சான்சஸ் வேணா ஜாஸ்தி. சென்னை கூட்டினுவாங்க, அவனை சென்னை கூட்டினுவாங்க. சென்னைக்கெல்லாம் வந்தா நான் சென்னையை வந்து தலைமொழிக்கிட்டு ஜேகே மாதிரி மும்பை எப்படி தலைமொழிக்கிட்டு பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நான் ஆர்ஆர்கே சப்போர்ட் பண்ண போயிடுவேன். அவ்வளோதான் என்னோட இது. சென்னையோட அப்படியே தலைமொழிக்கிறோம் நான் சென்னையை. ஸோ யாரு ஆனா ட்ரேடுன்னு கொடுத்தா பிரவிஸு தூபையும் கொடுங்க, மாத்திரையை கொடுக்காது. அதை ஒத்துக்கிறேன் நான். மாத்திரைலாம் 20 years அவனும் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி காட்டம் அடிச்சிட்டு இருக்கானா, நம்ம கிட்ட ஒரு குட்டி ரோஹித் இருக்கு. இந்த குட்டி ரோஹித்தை வந்துட்டு பத்திரமா ஒரு 20 வருஷம் நம்ம பொத்தி வளர்க்கணும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் கேப்டன் நான் ஃபீல் பண்றேன். குட்டி ரோஹித்தை விட்டுறவே கூடாது. ஸோ அதை நெக்ஸ்ட் கேப்டன் நான் இல்லையா அப்போ? திருப்பி முதல்ல இருந்து வரியடா நீ. சும்மா விளையாட்டுக்கு அதான் கை. சரி, இந்த மேட்ச் நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சூரியவன்ஷி பிளேடு சமனாக், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஹைதராபாத் என்னடா போலிங் போடுறீங்க? ஜேமிசன் ஒரு தடவை யாக்கர்ல விக்கெட் எடுத்துட்டாங்க கைஸ். அதுல வந்து சூரியவன்ஷியை வந்து நம்ம யாக்கர்லயே தான் எடுக்கணுமா அப்படின்றதுலாம் இல்லை. சூரியவன்ஷி பேட் ஸ்விங்கிக்கு நீ ஃபுல் டாஸ் போட்டா கொடுப்பான் செகண்ட் டயருக்கு. அவன் எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு பார்த்ததுல மேபி அது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றதுன்னா, இப்போ அவுட் ஆனா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆஃப் சைட்ல பவுன்சர்ல மேபி ஒரு ஃபீல்டரை வச்சு அது ஒரு சான்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க கிராப் பண்ணிக்கணும். அந்த பால் தான். நீங்க என்னன்னா யாக்கர் போடுறன்னு ஃபுல் டாஸா போட்டுட்டு இருக்கீங்க. அவன் காட்டுறான் எனக்கு பவுலிங், அதுல ஃபுல் இது நோ பால் ஃபுல் இது வேற வார்னிங் வேற. எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினே புரியல. ஏங்க அது பஞ்சாப் கிரவுண்டு, ஹர்ஷதீப் போட்டது நீ பாத்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட எனக்கு புரியல. அவனே வந்துட்டு அந்த ஸ்லோவர் அந்த கட்டர் தான் போடுவான். அந்த கட்டர் அவனுக்கு வேலைக்காக அடி வாங்கிட்டு போயிட்டான். நீயும் வந்து அந்த கட்டர் போட்டனா என்ன லாஜிக் இது? ஒரு போலிங் இதுவே இல்லாத மாதிரி வந்துச்சு. ஒன்னு ஃபீல்டிங் ஏத்த மாதிரி ஒன்னு ஸ்லோவர் பவுன்சர் போடணும், பின்னாடி ஆள் வச்சிருக்க இல்லையா? கரெக்டா யாக்கர் நைட் போடணும். ரெண்டும் இல்லாம ஃபுல் டாஸ் போட்டா அவன் அடிக்கிறானா என்ன பண்றது? என்ன தருணே எதுவுமே பண்ண முடியாதுடா. அவனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை வந்து இப்ப போட்டான்ல பிரஃபுல்லிங்கு, அது போட்டாலும் அடிப்பான். அவன் ஏன் அப்போ அடிக்க மிஸ் பண்ணான் அப்படின்னா, அவன் வந்து அவசரத்துல இருந்தான். எனக்கு அடிச்சு போயினே இருக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தான். அதனால வந்துட்டு அது மிஸ் ஆச்சு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ல நீ அந்த மாதிரி போட்டனா அவன் அழகா பின்னாடி வச்சிருப்பான். போன மேட்ச் நீ பார்த்துருப்ப, போன மேட்ச் அப்படிதான் பண்ணான். அவனுக்கு ஆஃப்ல ரொம்ப போட்டாங்க, அவன் அழகா கட் பண்ணான், பின்னாடி ஸ்லோ இது அப்பர் கட் ஆனான், அதெல்லாம் பண்ணான். இந்த மேட்ச் கூட ஒரு பின்னாடி ஒரு ஸ்வீப் அடிச்சானே, இவன் ஏபி மாதிரி ஒரு ஷாட் அடிச்சானே, அதான் பண்ணுவான். அவன் பண்ணக்கூடிய ஆளு எல்லாமே லாஸ்ட் பால் 6. ஆமா, சோ எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு வந்து பண்ண தெரியாம இல்ல. அந்த இதுதான் புச்சர் கையில அந்த குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரிதான். அதுதான். சோ க்ரூம் ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் இதை விட மோசமா இருப்பான். யோசிச்சு பாரு, க்ரூம் ஆகாமலே இந்த அடி அடிக்கிறான்னா இன்னும் க்ரூம் ஆனானா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இப்ப அவன் வந்து ரயான் மாதிரி இருக்கான், ஹோம்லாண்டர் மாதிரி ஆயிடக்கூடாது. ஹோம்லாண்டர் மாதிரி ஆயிட்டான்னா அவ்வளவுதான். மேட்ச் ஒரு 30 ரன் 10 பால் கிடைக்கும். தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ஹோம்லாண்டரே தாங்க மாட்டுது. சரி கொஞ்சம் உண்மையா கக்கிட்டேன், சாரி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க பவுலர்ஸ் வந்துட்டு ரெப் பண்ணிட்டானுங்க. சிவாங் குமார் ஆக்சுவலி நல்லா போட்டான். அவன் வந்துட்டு அவன் லென்த்துக்கு கரெக்டாக அவன் டிசிப்ளின்டாக அவன் போட்டதுனால தப்பிச்சான். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு செகண்ட் ஆஃப் இதில் போட்டதுனால அவனால் கொஞ்சம் ரெண்டும் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அங்கே யாருமே நல்லா போடல. சொல்லலாம் நீங்க வந்து ஈஷன் மலிங்கா நல்லா போட்டாங்க சொல்ல முடியாது. யாரெல்லாம் சூரியவன்ஷிக்கு போட்டானா அவனுக்கு அடி, எல்லாருக்கும் அடி. அவ்வளவுதான். சூரியவன்ஷி ஜுரேல் இவங்க 2 பேருக்கும் போட்டவங்க எல்லாருமே அடி. பேட் கமின்ஸ் வந்து 2 பேர்ட்டையும் அடி வாங்கினான். இவன்ட்டையும் அடி வாங்கினா, அவன்ட்டையும் அடி வாங்கினான்.
ஸோ எனக்கு அது அது ஒரு புரியவே இல்லை. உனக்கு ஹிங்கே தான் நல்லா ஸ்விங் பவுலரு, ஹிங்கே கொடு, அடுத்து உசைன் கூட அதுக்கடுத்து ஒரு டே போட. நீ ஏன் ஃபர்ஸ்ட் ஓவரே போட வந்தேன்னு தான் எனக்கு புரியல. கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு guys. இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர் ஒர்க் ஆச்சு. அவன் நினைச்சிட்டு சரி ஓகே அதோட நிறுத்திருக்கணும். செகண்ட் ஓவர் திருப்பி நான் தான் போடுவேன்னு வந்தான்ல, ஆ செஞ்சுட்டான் அதில் தான் செஞ்சுட்டான். வாங்கினாரு 3 6 வாங்கினாரு. ஸ்வைட்டி வச்சான். அவங்க 2 பேரும் செட்டில் ஆனானுங்க, அவ்வளோதான். செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஓவர் யூஸ் மேபி பண்ணிப்பாங்க. ஸ்பின்னர் யூஸ்வலாக கூட ட்ரை பண்ணுறதா பண்ணிருக்கலாம்டா. அவுட் ஆன காலம் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தான். ஒரு ஸ்பின்னர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா நீ அடிதான் வாங்குற, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன் அவன் ஸ்பின்னரே அடிப்பான்டா. அவன் வந்துட்டு ஸ்பின்னரை கொடுத்து 6 பால் 6 6 அடிச்சிடான்னு பயத்துல தான் வந்துட்டு அங்கே டேர்னே ஆகலையே, பெருசா டேர்னே ஆகலையே. அதனால தான் பயந்துக்கிட்டு கொடுக்கல. அவன் கொடுத்துருந்தான்னா அவன் 6 பால் 6 6 கூட அடிச்சிருவான்னு பயத்துல தான் கொடுக்கல. சரி நம்ம இவனுங்க பேட்டிங் பார்த்தே ஆகணும். ஜுரேலும் பேட்டிங் சூப்பர் பத்தி நாக்கு. பேசி ஆகணும். இவனுங்க பேட்டிங் யாரு? பத்தி நம்ம பேசி ஆகணும். எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பத்தி. ஆமா. ஏண்டா எனக்கு என்ன ஆர்ச்சர் புரியலன்னா, இந்த பட்லர் பையன்கிட்டயும் ஹெட் பையன்கிட்டயும் போடுறான் 150 ஸ்டெம்ப் லைன் தான் போடுறான். நீங்க ஓடுறீங்க ஸ்டெம்ப் விட்டு ஓடுறானு 2 பேரும். நேத்து ஹேசி கூட பார்த்தும் பட்லர் ஓடுறான், இன்னைக்கு இவனும் அப்படிதான் ஓடுறான். டேய் நின்னாலே நல்லா தான்டா ஆடுறீங்க, ஏன்டா ஓடுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நின்ன வித்து ஆர்ச்சர் குத்து ஆடுற இவனும் 2 அளவுக்கு பால் செட்டில் அடிச்சிட்டான். ஆயிட்டானுங்களா? இல்ல வித்து குத்து ஆடுற அளவுக்கு அதான் செட்டில் 3ஆவது ஓவரே ஆயிட்டானுங்களா? ஏய் 8 பால் தானே ஆடி இருக்கான். அவன் 10 பால் சம்பந்தமே அடினா 8 இல்லை. பால் ஆடி இருக்கான், அவ்வளவுதான். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா கிளாஸ் அண்ட் விக்கெட் தான்டா மெயின். ஏன்னா இவனுக்கு கிளாஸ் என்ன இவ்வளவு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற 200 வந்துட்டானு இவனுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனா கிளாஸ் அண்ட் விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு மெயின். கிளாஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தது தான், இல்லைன்னா இல்ல க்ளோஸ் காலா தான் இருந்திருக்கும் தருண். அதுவும் அதுவும் ஒரு மாதிரி மெயின் விக்கெட் தான். எனக்கு இன்னொரு விக்கெட்டும் வந்து ரொம்ப மெயினா பட்டது என்னன்னா, ஓப்பனர்ஸ் அண்ட் நிஷான் கிஷன் இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் அங்க ஸ்கோர் ஏறும். ஓகேவா? அவங்க யாராச்சும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கிஷன் அடிச்ச அடிக்க நான் நினைச்சேன் ஓகே கிஷன் ஒரு 80 அடிச்சிருவான் 100 அடிச்சிருவான் தான் நானும் யோசிச்சேன் அடிக்கிற அடியை பார்த்து. கரெக்டா அவனும் டிராப்ல விழுந்தான். அவனும் அழகா டிராப்ல விழுந்தான். அங்க வந்து டிராப்ல ஆர்ச்சர் தான் வந்து விழுந்தானுங்க, அவனுங்களே தான் விழுந்தானுங்க. அந்த ஆமா ஒரு வீடியோ இருக்கும்டா தருண், ஒரு நாயை ம். பள்ளத்துல இருந்து எடுத்துட்டு வந்து விடுவாங்க, திருப்பி அது போய் பள்ளத்திலே ஊந்துடும்ல, அந்த மாதிரி தான் ஆடிட்டு. ஏ 3 பேர் அப்படிதான் அவுட் ஆனானுங்க. இப்ப அபிஷேக் சர்மா நீ பார்த்தனா ஆ தெரியும். அவனுக்கு அந்த மாதிரி பவுன்சர் வந்து அழகா பின்னாடி 6 தூக்குவான். ஃபர்ஸ்ட் பாலே வரும் யூஸ்வலா, வந்தோடனே ம் 6 தூக்குவான். ம் அவன் ஆர்ச்சர் கரெக்டா லைனை மாத்தினான்டா. யூஸ்வலா போடுறதை விட லைனை ம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் ஹெல்மெட் லைனுக்கு போட்டான். கரெக்டா கிளவுல போட்டு பின்னாடி ம் கேட்ச் போச்சு. இல்லன்னா டிராவிஸ் ஹெட் விட்டுரு, வர்சஸ் ஹெட். உனக்கு தான் வரல அது விட்டுரு. அதையே அடிக்கிற விட்டுரு, அடுத்த பால் அடி, வெயிட் பண்ணி ஏ வெட்டு. அதோட அது என்ன வேலை உனக்கு? அது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ரா. அவனுக்கு யூஸ்வலா பவுன்சர் போட்டு 6 தூக்குவோமே அதே மாதிரி தூக்குவோம்னு சொல்லிட்டு பின்னாடி தட்ட ட்ரை பண்ணியிருக்கான், போயிடுச்சு, அவ்வளவுதான். ஃபைனல்ஸ் நீ செமி ஃபைனல்ஸ் போகணும்னா இது மாதிரிலாம் ஆடினா கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஆடி தான் ஆகணும். அங்கே குட்டி பையன் அடிக்கிறான்றதுக்காக நானே அடிப்பேன்னு போனோம்னா இப்படிதான் ஆகும். அங்கே ஹெட்டு அதுக்கு எனக்கு மேலே என்ன போவீங்க? உனக்கு ஹெட்டுக்கும் ஆர்ச்சருக்கும் நான் முன்னாடி இதுக்கு நான் முன்னாடி நடந்த ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன். 2 பேருக்கும் வந்துட்டு ஹெட் டு ஹெட்டு சரியாவே ஆடினது கிடையாது. எக்கச்சக்க டைம் அவுட் ஆயிருக்கான். அவன் வந்து போடுறான்னா இந்த நீ மேட்ச் வேற அழகா அடிச்சான்டா, வந்துட்டு 4 6 அடிச்சான். நான் கூட அடிப்பான்னு நினைச்சா அது 150 டா அவுட் விட்டான்டா. ஆன பால். ஆமா ஆமா அவன் விட்டான்டா பேட்டை நல்லா கரெக்டா மாட்டிச்சு. அப்படியே அவன் வந்து சரி 2 பவுண்டரி பிச்சில் மூடிட்டு கிஷனுக்கு தட்டி விட்டுருக்கான். கிஷன் தான் ஆக்சுவலி ஆடிட்டு இருந்தான் ஹெட் இவனை ஆர்ச்சரோட பால் எல்லாம். திருப்பி எதுக்கு 3வது இதுல ஓவர் வரான்னு என்னன்னா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சா அதுக்கப்புறம் போலர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஆர்ஆருக்கு ஆர்ச்சர் அளவுக்கு. ம் ஆர்ச்சர் உங்க பவர் பிளேலயே உங்க 3 விக்கெட் எடுத்துட்டானா நீங்க ம் காலின்னு ஊருக்கே தெரிஞ்சு எங்களுக்கே தெரியுதுடா, அப்ப உங்களுக்கு தெரியாதுடா, உங்க 3 பேர் எடுத்துட்டா முடிச்சு. அதுக்கு அடுத்து அடி அடி நடிச்சதா கூட உங்களை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன 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 திங்க் டேங்க்னே தெரியல எனக்கு. அண்ட் இதை பத்தி நான் பேசி ஏன், ஆகணும். ஸ்மரன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா ரவிச்சந்திரன் போச்சு தெரியுமா? என் காவியாலாம் வந்துட்டு சோகத்துல உட்காந்துக்கிறாங்க, என் மனசே டேய், கேட்கல. போட்டான்டா டே போடா. காப்பிரைட் கொடுத்ததுக்கு தேவைதான்டா இவங்களுக்கு. நான் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கவே காப்பிரைட் கொடுத்தது மாட்டேன்டா. கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. நம்ம ஹோம் கிஷன் கிரவுண்ட்லயே வந்துட்டு வீட்டுக்கு போங்கண்ணா பாத்தியா, உனக்கு தேவைதாண்டின்றதான் அதான் அதான். ஏய் நிறைய ஸ்மரன் இருக்கு கைஸ். ரவிச்சந்திரன் நானே பெரிய இதை எஸ்ஆர்ஹெச் மட்டும் நான் ஃபேன் தெரியும் பேசிடுறேன். ஒரு காலத்துல. இவனுங்க என்னடானா, நான் ஃபேனா இருக்க காரணமா இருந்த கேனி லென்ஸின் அடிச்சிட்டானுங்க, ரஷித் கானி அமிச்சிட்டானுங்க, வார்னரை பெஞ்ச் பண்ணி அமிச்சானுங்க. நக்கலு சரி சரி விடு காப்பி ரைட்டு விடு விடு விடு. கேன் வில்லியம்சன் வார்னர். இவனுங்க ஃபேன் பேஸ்ல அவனுங்க தான்டா, வேற யாரா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேன் பேஸ் வரப்போகுது? டீமுக்குலாம் ஃபேன் பேஸ் கிடையாது. வார்னரும் இவன் கேன் வில்லியம்சனை இது பண்ணதுதான் இந்த டீம். என்ன வேணா சொல்லிக்கோ. அது என்னமோ கரெக்ட் தான். பேட் கமின்ஸ் இருக்கான். இப்போ பேட் கமின்ஸ்னால சில பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப பேட் அபிஷேக் கமின்ஸ்னால இது சர்மானால சில வருது. பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நான் இதை ஆக்சுவலி நான் பேச வந்தது முடிச்சிடுறேன்டா. 2 தடவை இன்டர் போயிடுச்சு. ஸ்மரன் ஆஹ் ரவிச்சந்திரன் ஓகேவா? ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்துட்டு ம் கிட்டத்தட்ட
10 மேட்ச் கிட்ட ஆடிட்டான்னு நினைக்கிறேன். 8லேருந்து 10 மேட்ச் ஆடி இருப்பான் ஐ கெஸ். கரெக்டா சொல்லணும்னா அவன் வந்து கிளிக் ஆகலன்னு தெரியுது அவனுக்கு. ஓகேவா, அவன் வந்துட்டு இது 6 மேட்ச் ஆடி இருக்கான். ஓகே, 6லேருந்து 7 மேட்ச் ஆடி இருக்கான். கிளிக் ஆகல அவனுக்கு. ஓகேவா, அவனுக்கு வந்துட்டு செட் ஆகல. உங்ககிட்ட உள்ள ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்கு. செட் ஆகலன்னு தெரிஞ்சு ஏன் அந்த பிளேயரை புஷ் பண்ணி அவனை ஆட வச்சுனே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 3-4 மேட்ச் அவனுக்கு பேட்லயே சரியா படலை. அவன் வந்து டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணியிருக்கான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்ஸ்ல பாருங்க, டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆடி இருக்காங்கன்னு. அவங்க ஆடின அளவுக்கு கூட இவனால ஆட இங்க பாருங்க ருத்ராஜ பாருங்க என்ன மாதிரி நாக்ஸன். ருத்ராஜ பாரு. டேய் அவனை விட்றா, அவனை பிடிச்ச பங்கிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு நல்லா யோசிடா. மற்ற பிளேயர்ஸ் நீ பாரு, முகுல் சௌத்ரி எடுத்துக்கோ. அவனுக்கும் வந்துட்டு 2 மேட்ச் நல்லா பட்டுச்சு, 2 மேட்ச் சரியா படலை, 3 மேட்ச் சரியா படலை. அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு சரி ஓகே மற்ற பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போன்னு போனாங்க. அந்த பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹிம்மத் சிங் பெர்ஃபார்ம் பண்ணா. அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்டாப்னா ஒரு பிளேயர்ல உட்காந்து ஒரு ஸ்லாட்டு மிஸ் ஆச்சு. ரகுவன்ஷி எடுத்துக்கோங்க, அவன் அங்க சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தான். சலீல் அரோரா எடுத்துக்கூடா, இன்னைக்கு அவன் நின்னான்டா, அவன் நின்னா ஆடி கொடுத்தான்டா. இவ்வளவு கேவலமா அவுட் ஆயிருக்க வேண்டிய மேட்ச். நிதிஷ் ரெட்டியும் அவனும் ஸ்கோரை ஏற்றி விட்டானுங்க. அந்த பையன்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவனை பேக் பண்ணதுக்கு அவன் வந்து எங்கேயும் கேவலமாலாம் அவுட் ஆகல. வந்தானா ஒரு 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவான். அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அவன் பொசிஷனுக்கு அவன் ஆடிதான் ஆகணும். சயித் முஸ்டாக் அலியில் 45 பால் செஞ்சுரியெல்லாம் அடிச்ச பையன் அவன். 45 பாலுக்கு 125 அடிச்ச பையன். இங்கே வந்துட்டு அவன் இவ்வளோ லோவரில் ஆடுறான். அவனுக்கு ஸ்மரன் ரவிச்சந்திரன் அமிச்ச இடத்துல அவனை அமிச்சிருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அவன் செட்டிலாகி அடிச்சிருப்பான். கீழே ஹென்ரி கிளாசன் இருக்கான். என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு புரியல. அவனுங்களும் பிளண்டர் தான்டா இன்னைக்கு, சீரியஸாக சொல்லணும்னா. என்னடா சைலண்டா இருக்க? யோசிக்கிறேன், இவ்வளவு கருத்தோட இருக்கு. நம்ம அப்படியே இந்த சைடு யோசிக்கிறேன், சிஎஸ்கே யோசிக்கிறேன். நல்லா ஆடினா கிலூசனையும் உட்கார வச்சிடறானுங்க. டொமஸ்டிக் நல்லா இருந்தா உருவில் பட்டேலையும் உட்கார வச்சுட்டானுங்க. சரி வேற இப்போ ஐபிஎல்ல நல்லா ஆடினா ஐயோ அது அண்ணன் தம்பி இருப்பாங்களேடா, நம்மளே நல்லா ஆடிந்தானேடா. ராகுல் சாகரா? இல்லடா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே பிளேயர்ஸ். நம்மதுல 20 பால் 50 கிட்ட. இவன் விக்கெட் கீப்பர்ரா, டேய் சர்ஃப்ராஸ் கான்ரா. சர்ஃப்ராஸ் கான உட்கார வச்சுறான். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு என்னால அடுத்த டீமை குறை சொல்ல முடியல. அதான் டேய் எல்லா பிளேயருக்கும் கை கால வச்சு விட்டாம சுட்டுறானுங்க. அதை விட்டியே அதுதான் ஆனவனையும் நான் சொல்றதோ அதுதான். அதனால வேற யாரும் சொல்ல. இதுல இன்னைக்கு அனிகேத் வர்மா ஆள் இல்ல இன்னைக்கு. இல்ல அனிகேத் வர்மாக்கு இன்ஜுரியா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இதுல இருந்தான், பிக் சப்ல இருந்தான். ஸோ இது இம்பாக்ட் சப்ல இருந்தான். ஏன்னா சரி உள்ள வருவான்னு நினைச்சேன் நான். அவன் உள்ள கொண்டு வரல. எனக்கு இந்த பெரிய மேட்ச்ல இதே ஜிடியோ அதே தப்பு தான் பண்ணானுங்க. புதுசா ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்தானுங்க. ஏன்டா டேய் ஒரு முக்கியமான மேட்ச், என்னடா பைத்தியக்காரனாடா நீங்க, டேய் எழுதி கொடுங்கடா, நீங்களாம் பைத்தியம் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்கடா, நீங்களாம் பைத்தியம் இல்லை. அந்த மாதிரிதான் கைஸ் பண்றானுங்க. புதுசா எவனையா வச்சு அவன் ஆட முடியாம சொல். அவனுங்க வந்துட்டு ரொம்ப பிரெயினியா யோசிக்கிறேன்னு ஒண்ணு பண்ணானுங்க. ஆக்சுவலி ஜிடி போன மேட்ச் என்ன தெரியுமா பண்ணாங்க? அதான் ஓவர்டூலாம் பண்ணாதீங்க, சிம்பிளா வச்சா வின் பண்ணிடலாம். ஏய் அந்த குல்வான் கெச்ரோலியா வந்துட்டு பழைய ஆர்சிபி பிளேயர்ரா. அதுக்காக அவன் ஆட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆட வச்சிருப்பானுங்க. அவனை வேற எதுக்கு ஆட வச்சிருப்பானுங்க? அது அது காரணமாடா. அர்ஷத் கான் போன மேட்ச் நான் நல்லா பண்ணிருக்கான். மிடில் ஓவர்ஸ்ல எல்லாம் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா போட்டு. இவனுங்க லூசுடா. நெஹரா உங்க 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 பவர் எனக்கு தெரியும் நெஹரா, ஆனா இவ்வளவு யூஸ் பண்ண வேண்டியது இல்லை நெஹரா. நீங்க நார்மலா யூஸ் பண்ணியிருந்தாலே நேற்று வந்து நல்லாவே பண்ணிருக்கலாம். நேற்று கேட்ச் பிடிச்சதால பொட்டியில போயிருப்பாங்க, அசால்ட்டா வின் பண்ணிருக்கலாம் ஜிடிய. பட்டிதார் கேட்ச் விட்டுதான் மேட்ச் மாறிச்சு. சரி இந்த மேட்ச்ல சூரியவன்ஷி கலக்கிட்டாப்புல. நம்ம இதுக்கு ஆர்சிபி மேட்ச் ஜம்ப் அடிச்சலாம்ன்றியா? இல்ல இது முடிச்சிடலாம். இதுல உனக்கு ஏதாவது டாபிக் கடைசி எண்டிங்? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எண்டிங் என்ன ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூரியவன்ஷி தான்றியா? ஆமா வேற என்ன இருக்கு? சூரியவன்ஷி இதுலயும் அதேதான் அவனுக்குதான். சோ இல்ல சூரியவன்ஷி நாங்க ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, அவன் நாக்குல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்குமா சிக்ஸ் எல்லாம் ஹெட் இப்படியே தான் இருக்கான். அபிஷேக் சர்மா இப்படியே தான் இருக்கான். அவ்வளவுதான். பிளேயர்ஸோட கான்பிடன்ஸை உடைச்சிட்டான். இவனோட கான்பிடன்ஸை வச்சு அடுத்த கான்பிடன்ஸை உடைக்கும் போதே கேம் முடிஞ்சிருச்சு கைஸ். இதான் வந்து ரியாலிட்டி. அதுதான் முடிச்சு கையில குத்துட்டு போயிட்டானுங்க.
அவன் அவுட் ஆகும்போது ஸோ முதல்ல வந்தது வந்துட்டு கிஷன் தான். ஏப்பா சாமி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி முதுகுல தட்டி அமுச்சு விட்டான். அவனுக்கு முடியல. இல்ல அவன் அவன் நாக்குக்கு காவியா மாதிரினே வந்து கிளாப்லாம் பண்ணாங்க. ஆப்போனன்ட் டீம் ஓனர்ஸ் எல்லாம் ஹோல் ஸ்டேடியமே யாரெல்லாம் மேட்ச் பார்த்தாங்களோ அவன் நாக்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா. நோ டவுட் இன் தட். அந்த மாதிரி ஒரு நாக்கு தான் அது. நான் ஏய் சொல்றேனே கழுத்து வலிச்சிருக்கும்டா ரெய்னானா கூட ஃபீல்டர்ஸ்க்கு. பெட்ரு. அவன் ரெய்னா நாக்க இது பண்ணியிருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஆமா கழுத்து வலிச்சிருக்கும்டா ஃபீல்டர்ஸ்க்கு. அவன் பார்த்து சொருன்னு சொருறான் மேல எல்லாத்தையும். எல்லாம் திரும்பி திரும்பி அதனால பார்த்துட்டு கீழே வர இருப்பானுங்க. பால்லாம் விட்டானுங்க. எல்லாம் போச்சு. கைஸ் இதுல இன்னொரு ஃபன் என்னன்னா சீக்கா வேற கமெண்ட்ரி வந்துடுறாரு கைஸ். அந்த மனுஷன் பண்ற ஃபன் இருக்கே சரியான ஃபன்னா இருக்கு கைஸ். பாட்டு பாடிக்கிட்டு இந்த பையனை வந்துட்டு பேபி பஸ்ன்னு கத்திக்கிட்டு ஏதோ கடைசியில அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்லிட்டு இருந்தாரு அவரு? வாய மூடுறா டேய் ஜெய் இந்திரா ஜெயின்னு வாய கத்திட்டு மூடுறா இருந்தான். பேசாதடா டேய். ஒன்னால தான்டா அவுட் ஆனான்னு கைஸ் சொல்லிட்டு சரியான பக்கத்துல ஃபன்னு இருந்த கைஸ். ம் பக்கத்துல இருந்த இதுல அஸ்வத்தை பிடிச்சி போ திட்டிட்டு இருந்தாரு. பவு ஒருத்தர் இருந்தார் அஸ்வந்த் பவுன்னு. இவர் பாட அவர் பீட் பாக்ஸிங் பண்ணாரு. அதுக்கு உடனே இல்ல இவன் என்னடா வளர்றான் இல்ல காரி துப்புறான் என்ன பார்த்து சரியான ஃபன்னு கைஸ். ஆனா சீக்கா யாருமே சீக்காவை எதுவுமே சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. அவர் அப்படி இருந்தாதான் அது அழகு. தட்ஸ் சீக்கா கைஸ். ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். சீக்கா இஸ் ஆமா சீக்கா கைஸ். ஃபன்னு வேணா. ரொம்ப வருஷம் வாழணும் கைஸ் அந்த ஆளு. நாங்க பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும். அப்ப அவர் கிரிக்கெட் ஆடும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணாரோ இப்பயுமே அப்படிதான் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருன்றதுதான் அங்க மேட்ரே. மாஸ் So let's நல்லா move on இருந்துச்சு. to ஆனா RCB சிரிப்பா match. அதுக்கு போவோம் ஆர்சிபி நம்ம. மேட்ச் கொஞ்சம் ஷார்ட் டைம் முடிச்சிடலாம். ஒரு நாள் ஆயிடுச்சு. Yeah. ஆர்சிபி இப்ப ஹவு டு கோ டு அ ஃபைனல்ஸ். இப்படிதான் கைஸ் போகணும். நீ ஆமா என்ன எனக்கு வழி விடுறது? நான் அதுவெல்லாம் ஒஸ்ட் போடுற மாதிரி போயிட்டாங்க. கேப்டன்ஸ் நாக்கு பேட்டர்ஸ் நாக்கு பேட்டர்ஸ் போலிங் எவ்ரி ஆஸ்பெக்ட் டிக் இன்க்ளூடிங் ஃபீல்டிங். ஒரே ஒரு குறை அவ்வளோ அக்ரெஷன்லாம் வேண்டாம் கோலி சார். அவ்வளோலாம் வந்துட்டு சின்ன பசங்களெல்லாம் போய் உங்க லெகசியே எங்கேயோ இருக்கு. நீங்க வந்துட்டு சின்ன பசங்கிட்டலாம் வம்பு இழுக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை சார். உங்ககிட்ட வம்பு இழுத்தாங்கன்னா நீங்க இது பண்ணலாம். மற்றபடி எல்லாமே வேற லெவல். நான் ஜெயிச்சது எதுவும் சொல்ல கத்துனா கூட மாட்டேன். எதுவும் பிரச்சனை இல்ல. நிஷாந்த் சிந்துலாம் எதுவுமே பண்ணலடா. அவன்கிட்ட போய் கத்திட்டு ஏய் போறான். அவனா ஃபீல்டுன்னு திருப்பி வந்துச்சுன்னா கத்த நான் முடியாது. வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்குது. ஃபீல்டுன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு லூஸ் மாதிரி கத்துனாலும் கத்திட்டு போட்டோன்னு விட்டுறலாம். அவ்வளோதான். அவன் அப்படிதான் அவரு அண்ணன் வந்துட்டு இத சூரிய வச்சுக்கிட்டே போய் வம்பு இழுப்பாரு. ஃபைனல்ஸ் போயிட்டான்னா இதான் நடக்கும். எனக்கு அவன் தெரிஞ்சு அதான் நடக்க கைப்பேசி போகுது. சின்ன பையன் கிட்ட போய் வம்பு இழுக்க போறாரு. நீ பாரு பையன் போட்டு சொருவ போறான். ரெண்டு பண்ணனே வாட்டி கான்ஸ்டாஸ் திருப்ப. கிட்ட பண்ணாரு தானே. 17 வயசு தானே அவனுக்கு. கான்ஸ்டாஸ் கிட்ட வம்பு இழுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா கான்ஸ்டாஸ் 19 வயசுடா. அவன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது அவன்கிட்ட 17 போய் இல்ல வம்பு இழுத்துட்டு இருந்து 19 ஏய் இருக்கட்டும்டா. இவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வயசுடா. எப்படா வம்பு இழுக்கலாம்? அது அங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல கூட நான் விட்டுருவேன். இங்கெல்லாம் வந்துட்டு பாவம் உன்னை பார்த்து வளர்ற பசங்க அவன் கிட்ட போய் நீ எகிராதனா பாவம் அவனுக்கு பயந்துருவானுங்க. நிஷாந்த் சிந்துலாம் திருத்தவே முடிக்கிறான். நான் அவுட்டு தானே ஆனேன். நான் வாயை கூட திறந்து எதனா பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வேண்டாம். செலிப்ரேஷன் இருக்கட்டும். பிளேயர்ஸ் டீஸ் பண்ண வேணாம். கத்திக்கோங்க இது பண்ணிக்கோங்க. பிளேயர்ஸ் டீஸ் பண்ண வேணாம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி மஜா மேட்ச் தான் கைஸ். பட்டிதார் அண்ணையா பொழக்கிறான். இன்னைக்கு அண்ணையா ஆடினதும் குயிக்கா ஆடினார்டா. முன்னாடி மாதிரி யூஷுவல் மேட்ச்ல ஆடின மாதிரிலாம் ஆடல. குயிக்கா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் இல்லடா. ஃபர்ஸ்ட் வந்து வெங்கி மாமா பாத்துக்கினாரு. வெங்கி மாமாக்கு அப்புறமேட்டு அண்ணையாவும் நீங்க எல்லாருமே ஒருத்தரை மறந்துடுறீங்க. நான் அவனை தான் சொல்லிட்டே இருக்கிறேன். தேவதத் படிக்கல். அவன் தான் வந்து கலக்குறான். மிடில் ஆர்டரை பொழக்கிறான். துரு ஜூரலு நீ எதெல்லாம் ஆசைப்பட்டியோ அவனா அது பண்ணி அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். துரு ஜூரல் பண்ண பட்டிதாரும் படிக்கலும் தான் பண்றானுங்க தவிர அவன் பேர் என்னது ஜித்தேஷ். உன் வேலைய மிச்சம் எல்லாம் உன் ஆசையெல்லாம் உன் கனவெல்லாம் அவனுக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஜித்தேஷ் எனக்கு தெரியும். அந்த இதுதான் சில்லறையெல்லாம் செதற விட்டு அவன் சொல்லுவான் பாரு. எல்லாரும் இதுவாத்துக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ஸ்ல ஒரு நாக்காரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் ஜித்தேஷ் எனக்கு. ஐ காட் யூ. அந்த மாதிரிதான் ஜித்தேஷ் இதை இது பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி 200+னாலே கஷ்டம்டா ஆர்சிபி கிட்ட. நினைச்சு பாடுறா. ஏசில் விட்டு டஃபி புவனேஸ்வர் குமார் எப்பா
இப்போதாவது ரஷிக் நல்லா போட்டான்டா. ரசிக் சூப்பரா போட்டான். டபுள் விக்கெட் போயிட்டேன்னு ரசிக் வந்துட்டு அவனே நம்பியிருக்க மாட்டான். இல்லடா, அவன் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நாளா ரேடார்ல தான்டா இருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப இல்லடா, ஸ்லிப்பியான bowler. அவன் கிட்ட வந்துட்டு யாருன்னா வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல டபுள் விக்கெட் மேடன் போடுவேன்னு சொன்னா அவனே நம்பியிருக்க மாட்டான். ஆனா அது அது நடந்திருக்குன்ற ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு படிடர் பத்தி அதான் பேசலாம். அது ஃபுல் பேக்டான ஒரு டீம் கைஸ். ஓப்பனிங், மிடில் ஆர்டர், ஃபினிஷர்ஸ், போலிங், ஸ்பின்னர் எல்லாமே பக்காவா இருக்கு. முக்கியமா நீங்க ரெண்டு பேர் தான் என்ன கேட்டா, ஆர்சிபிக்கு இந்த ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த சீசனோட ஸ்டாண்ட் அவுட் பிளேஸ். ஒன்னு புவனேஸ்வர் குமார், இன்னொன்னு குருணால் பாண்டியா. நீங்க வேற யாரை வேணா நீங்க சொல்லிக்கோங்க. குருணால் பாண்டியாவோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாமலே போயிடக்கூடாது. நான் வந்து குருணால் பாண்டியாக்காக நான் பேசுறேன். மும்பை இந்தியன்ஸ்ல அவர் ஏதோ சின்ன சின்ன ஆட்டிடியூட்லாம் காட்டியிருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஆர்சிபியில வந்து அந்த மனுஷன் வந்து போலிங் போடுறதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் யாரும் நக்கலா பண்ணா பவுன்சர் போடுறதா இருக்கட்டும், ஃபீல்டிங் பண்றதா இருக்கட்டும், முக்கியமான நாக்கெல்லாம் ஆடுறதா இருக்கட்டும், குருணால் பாண்டியா கைஸ். கரண்டா என்ன கேட்டா நீங்க ஐபிஎல் வச்சுதான் எடுக்க போறீங்க ஒரு இந்தியா டீம்னா, அக்சர் பட்டேல், ஜடேஜாவோட இந்த 2 இயர்ஸ்ல வந்துட்டு குருணால் நல்லா பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவங்களோட பெட்டர்னு சொல்ல, ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் படி இந்த 2 வருஷத்துல குருணால் பெட்டரா பண்ணிருக்காரு. ஓட்டி தரும் படிடர்ரா, அவனை பத்தி தான் நான் உன்னை பேசுனா நானே பேசிடுறேன். சோ பட்டிடர் வந்து பட்டிதரா பேசுறது நான் ரெடி தான், நீ முடிச்சிரு. பட்டிடர் நான் இது வரைக்கும் பட்டிடர் வந்துட்டு அவன் 100 அடிச்சான் பிளே ஆஃப்ஸ். பழைய 100 இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஒரு பிளே ஆஃப்ஸ்ல வந்து 100 அடிச்சான். அப்ப கூட எனக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் வரல. ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் வரல. ஆனா இது வரைக்கும் நான் பட்டிடர் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. பட் இந்த ஹை பாயிண்ட் நான் ஒரு லெவல்ல வச்சிருக்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு வந்து பட்டிடர் மேல தோணுனதே கிடையாது. பட் இந்த நாக்கு ஒரு ஷாட் அடிச்சான்டா ஆஃப் சைட்ல, பேக் ஃபுட்ல அடிப்போம். எப்பா யாரா நீ, என்ன மாதிரி ஷாட்ரா இது? எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான், எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஷாட் அடிக்கிற? கோலி வந்துட்டு அந்த இந்த ஒரு ஷாட் அடிப்பான் தெரியுமா, இந்த கவர் டிரைவ் மாதிரி ஒரு ஷாட் அடிப்பான், அது போய் 6 வரும். 27 இங்கிலாண்டோடயும் அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சான். அப்புறம் ஆர்சிபிக்கு வந்துட்டு 2016 ஒரு ஷாட் அடிச்சான் கிங்ஸ் 11ஓட. அது கரெக்டா டெல்லி போலர்ஸ் டெல்லி போடும் போது அது கரெக்டா ஒரு இது 6 போயிடும் ஹேக்கர்னு. ஹேக்கர் அந்த இதுதான் டெல்லியில் ஆக்சுவலி கிங்ஸ் 11ஓட ஆடும்போது கிங்ஸ் 11ஓட கை உடஞ்சிருக்கும். ஆக்சுவலி அவனுக்கு கை உடஞ்சி ஸ்டிச் போட்டிருப்பாங்க, 3 ஸ்டிச் இருக்கும் கையில. அதோட ஆடுவான் ஒரு ஷாட். அந்த மாதிரி இது ஆஃப் சைட்ல அழகா லிஃப்ட் பண்றான், அப்படி போகுது. எப்படா ஆடுற அப்படிலாம். நான் வந்து இந்த மேட்ச்ல தான் லிட்டரலா பட்டிடருக்கு ஒரு ஃபேனாவே ஆனேன், சீரியஸா சொல்றேன். செமையா ஆட்டான். நான் லாஸ்ட் சீசன்ல இருந்தே நான் சொல்லுவேன், அவன் டூபைக்கு ஈக்குவலாவே 6 ஹிட்டிங் இருந்தான். இந்த தடவை டூபைவே பீட் பண்ணிட்டான் ஸ்பின் ஹிட்டிங்ல, ஓப்பனா சொல்ல போனா. ஸ்பின் மட்டும் தான்டா யூஸ்வலா நான் அவங்க கிட்ட வந்து அடிச்சிருக்கான்னு பாத்திருக்கேன். இந்த தடவை பேச கூட போட்டு பொளந்துட்டான்டா. பேசியும் போட்டு பொளக்குறான், ஒரு மரியாதையே இல்ல. அவன்லாம் போட்டு அட்டிட்டின்னு அடிக்கிறான். அபாடாவையும் இவனையும் அடிச்சானே, பிரசித் கிருஷ்ணாவையும் அடிச்சானே, மாட்டேன் நானு. சிராஜையும் அடிச்சான். ஆமா, சிராஜையும் அடிச்சான். 3 பேரையும் போட்டு பொலன்னு பொளந்துட்டான். சரி, எனக்கு சீரியஸா புரியல எப்படி இவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு. குருணால் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தான். ஜிதேஷ் வந்துட்டு கிளிம்ஸ் காமிச்சிட்டான், ஃபைனல்ஸ்க்கு நான் தான் அடிக்க போறேன்னு ஒரு 6 ஒரு 4 அடிச்சு காமிச்சிட்டான். ஸோ ஃபைனல்ஸ் வந்து ஜிதேஷ்க்கு தான். தெரியும் ஜிதேஷ் எனக்கு தெரியும், இடம்லாம் பார்த்துட்டேன். ஃபைனல்ஸ் நீங்க அடிச்சா கோவில் தான் பாக்கி, கட்டிடலாம் ஜிதேஷ். அதுக்கப்புறம் நம்ம குஜராத்தோட பேட்டிங்க்கு வந்தோம். அப்படின்னு நீ பட்டிதார் பத்தி பேசிரு, அப்புறம் நம்ம குஜராத் பேட்டிங் போவோம். பட்டிதாரோட கேம் என்னன்னா கைஸ், அவன் அன்ஆர்த்தடாக்ஸா ஆடுறான், ஆர்த்தடாக்ஸா ஆடுறான். அவன் அடிச்சது எல்லாமே இந்த வி தான், அந்த வி கட்டுனுவாங்கல்ல, அந்த இது சூப்பரா இருந்துச்சு ஷார்ட்ஸ். அவனை ஆக்சுவலா பவுன்சர் போட்டா ஆட வராதுன்னு ஒரு இது இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 வருஷம் 2 டைமே ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போயிட்டான் பட்டிதார். சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்னு வின்னு, இன்னொன்னு இப்படிதானே நாங்க ஃபைனல்ஸ் வர போறோம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நல்லா அந்த துரேந்தர்ல ரன்வீர் சிங் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கான் அந்த சோஃபால. பட்டிதார் வந்து ஆர்சிபி உங்க ஃபார்ச்சூனே மாத்தினாடா, உண்மையாலுமே சொல்ல போனா. ஒரு மாதிரி காமான கேப்டன் தான், ஒரு மாதிரி சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான், யார் வம்புக்கும் எதுவும் அவ்வளோலாம். பவுலிங் ரொட்டேஷன் செமையா இருக்குடா, சீரியஸா சூப்பரா இருக்குடா. அவங்ககிட்ட குவாலிட்டி பவுலர்ஸ் கொடுத்துட்ட. நீங்க யாரும் சொல்லாதீங்க டீம் நல்லா இருக்கு அதனால தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிடவே சொல்லாதீங்க. மும்பை இந்தியன்ஸோட சூப்பர் டீம் கிடையவே கிடையாது, நான் இப்ப கூட சொல்லுவேன். ஆனா என்னாச்சு, அதுதான் கேப்டன்ஷிப் மெயின். ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, இப்போ கரண்டா இவங்க தான் டேடிஸ் ஆர்மி. ஆவரேஜ் இவனுக்கு 30+ தான் இவனுங்க வயசு எல்லாருமே.
ஆமா. சின்ன பையனா ரஷிக் தரும் சுயேஷ் தான், மிச்சம் எல்லாருமே 30+ அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. இவனுக்கு இப்போ டேடி சாருமே எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கானுங்க. இவனுங்க தான் இப்போ ரூல் பண்றானுங்க. 2018-19 சிஎஸ்கே மாதிரி இப்போ இவங்க தான் இருக்கானுங்க. இதுல மெயின் என்னன்னா, மெகா ஆக்ஷன்ல நீங்க எவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்களோ அடுத்த 3 வருஷம் உங்க டீம் அப்படிதான் கைஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அதான் ரியாலிட்டி. டேய் ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும்டா. அங்க இருக்கிற பவுலர்ஸ்ல உனக்கு வந்து ஹேசல்வுட் வந்து அவனோட பீக் ஃபார்ம்லலாம் இல்லை. அவன் சத்தியமா அவன் பீக் ஃபார்ம்ல இல்லை. அவங்ககிட்டேருந்து அவன் வாங்குறான், வேலையை வாங்குறான். எப்படி ஒரு சைடில் வந்து டஃபியை வச்சு ட்ரைட் பண்ணுறான், ஒரு சைடில் ரசிக் சலாம் வச்சு டைட் பண்ணுறான். இன்னொரு பக்கம் வந்து திடீர்னு இவன் ஹேசல்வுட் போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு குணால் பாண்டியா 2 ஓவரை சொருகிட்டு திடீர்னு ஹேசல்வுட்டை கொண்டு வரான். அவனுக்கு வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணுறான் ஹேசல்வுட்டுக்கு. அது அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகாக டீம் எடுத்துகிட்டு போகிறான். எனக்கு அவனோட பவுலிங் ரொட்டேஷன் அப்படி இருக்குது. இப்போ போன மேட்ச் பேர் அவனுக்கு சுயாஷ் எடுத்துகிட்டு வரல, ஓகேவா? ஏன்னா அந்த மேட்ச்க்கு தேவைப்படல சுயாஷ். மேபி அடுத்த மேட்ச்சுக்கு வந்துட்டு அகமதாபாத்தில் சுயாஷ் தேவைப்படுவான், 100% தேவைப்படுவான், எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமா, இவனுங்க அகமதாபாத்லயே வச்சுட்டு இருக்கானுங்க. ஜெயிச்ச டீமோட இது கிரவுண்ட்ல தானே வைக்கணும் ஃபைனல்ஸ். ஆர்சிபினா பெங்களூர் தான், சின்ன சாமியில தானே வைக்கணும். அதானுங்க நியாயம். கரெக்ட் தான். கரெக்டா பேசுறோம், கரெக்டா இருந்தா பரோட்டா. இவனுங்க கேஸை கை காமிச்சு பிடிங்கிட்டானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஆர்சிபிக்கு தான் கிடச்சிருக்கணும். ஆர்சிபிக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஆகிருக்கும். பட் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜிடி உள்ளே போயிட்டானுங்கன்னா ஜிடியோட ஹோம் கேம் மாதிரி அவனுங்க அழகாக அடிச்சுட்டு போயிடுவானுங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. சீரியஸாக அதுதான் பயமாக இருக்குது. ஜிடி அடிச்சுட்டு போயிடுவானுங்க ஈஸியாக. ஸோ எனக்கு ஜிடி ஜெயிக்கிறதுல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் அது அன்ஃபேராக இருக்கும்னு நான் ஃபீல். அது அவன் கொஞ்சம் நக்கலா பண்ணுவான். நான் சொல்கிறேன், அவன் ரொம்ப நக்கலா பண்ணுவான் அந்த கேப்டன். அதுதான் எனக்கு வந்து அதுதான் ஆர்ஆர் ஜெயிக்கணுன்றேன். எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா கூட பரவாயில்லன்னு இருக்கு, ஓகேவா? பட் எனக்கு வந்துட்டு அந்த சைடில் ஜிடியோட பிளேயர்ஸ் பார்க்கும்போது அங்கே வாஷிங்டன் சுந்தர் இருக்கான், சாய் சுதர்ஷன் இருக்கான், சாய் கிஷோர் இருக்கான். இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்களாம் ஜெயிக்கணும், அவங்கெல்லாம் வந்து டிசர்விங்னு தோணுது. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான். இல்லாட்டினா ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவேன். நான் வந்து டயர் போட்டு வச்சுருந்தேன், ஆர்ஆர், ஜிடி, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச்னு சொல்லிட்டு. எஸ்ஆர்ஹெச் வெளில போயிட்டானுங்க. இப்போ ஃபைனல்ஸில் ஆர்சிபி இருக்காங்க. அவனுக்கு தோற்று தான் ஆகணும். எனக்கு இவங்க 2 பேரில் யாராச்சும் ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவ்வளோதான். எனக்கு அப்படி இல்லை கைஸ். டு பி ஆனஸ்ட் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்கட்டுன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட்டே ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்து லாஸ்ட்டாக தோக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யார் ஜெயிச்சா சந்தோஷம் தான் கைஸ் இந்த டைமில். நான் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணால் அது வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எந்த மேட்ச் ஆனாலும் கிரிக்கெட் வானுன்ட்டு அந்த மைண்ட் செட் தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. நல்லா போயிருக்காங்க. அண்ணன் ஏபிடி வில்லியர்ஸ் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நாங்கள் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து விராட் கோலி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு. ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு கொஞ்சம் இம்பாக்டாக இருந்துச்சு. சரி, ரொம்பவும் இத்தனை சிஎஸ்கே ஃபேனாக நம்மளுமே பார்த்துருவோம், எவ்வளோ ஃபைனல்ஸ் எவ்வளோ இதுவெல்லாம் பார்த்துருக்கோம். சம்மோன் இஸ் கம்மிங் அப்படின்னும் போது லெட் தம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. யார் 3 டீம்ல யார் ஜெயிச்சாலும் அது அவங்க செகண்ட் கப்பு தான். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன் ஹூ எவர் பி தேர். சூரியவம்சி ஜெயிச்சா இன்னும் ஜாலியா இருக்கும். 15 வயசுல கப்பு எடுத்து ஜாலியா இருப்பான். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இது எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ ஒரு சைட்ல கிங்கு ஃபைனல்ஸ்ல உட்காந்துருக்காரு, இன்னொரு சைட்ல பிரின்ஸு, அங்கே ஒருத்தன் வந்துட்டு டீமோட குவாலிஃபைஸ் 2ல வெயிட் பண்ணுறான். இன்னொரு சைடில் பேபி பஸ் வந்துட்டு இப்போ குவாலிஃபைஸ்குள்ளே போகுது. ஸோ இவங்க 3 பேரில் தான் யாராச்சும் ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு இருக்கு. அதாவது பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் மாதிரி கரெக்டாக உட்காந்துருக்கு பேரு. நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ யார் வந்துட்டு இதுல என்ன முக்கியமான வேலைன்னா கைஸ், நானா ஓப்பனாவே சொல்லிடுறேன், லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. நான் ஓப்பனா சொல்ல போனா பட்டிதாரியும் ஸ்டேயஸையும் உள்ள எடுத்துட்டு வருவேன். ஓடிஐக்கு வந்து நான் வந்துட்டு பூவி எடுத்துட்டு வருவேன். குருணாலை வந்து எப்படின்னா இந்தியன் டீம்ல எடுத்துருவேன் கைஸ். டு பி ஆனஸ்ட் இந்த 4 பேருமே எனக்கு டிசர்வ்டு. ஓடிஐல படிக்கல் டிசர்வ்டு. எனக்கு தெரியல, இவங்கெல்லாம் டிசர்வ்டு தான் கைஸ், வந்துதான் கைஸ் ஆகணும். ஒப்பீனியன்றா தருணே? எனக்கும் அதேதான், இவங்க சொன்னதுதான். ஹேசல்வுட் இந்தியா டீம்ல எத்தனை எந்த ஆப்ஷனும் இல்லையா? ஹேசல்வுட்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியா கரண்டா ஆல்ரெடி வந்துட்டு சென்னை தருண் காண்டாயிரும். வேற நல்லா தான் பேசிட்டு இருக்கான், திடீர்னு கிறுக்காயிடுறான். அது வந்துட்டு ஒரு 2 வாரம் வந்துட்டு அவன் ஃபுல்லாக இதில் சோஷியல் மீடியாலேயே உட்காந்துருந்தான். எதுவுமே பார்க்கல. இந்த நியூஸ் அதெல்லாம் பார்த்து பிரெயின் ஃபைட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு அப்பப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். 2 நாள் டீடாக்ஸ்ன்னு போனான், நல்லா இருந்தான். கடைசி 2 நாள் நல்லா இருந்தான், திருப்பி போய் தான் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது வீடியோ போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஹேசல்வுட்டுக்கு சேப்பாக்ஸ் பிடிக்கலாம்டா. அப்படியாடா?
ஆமா. இது பிடிக்காது. 10th ரேங்க் பண்ணிட்டான். எனக்கு அதான் புரியல. டேய் சென்னைக்கு ஆடி இருக்க. இதுலலாம் ஆடி இருக்க. என்னடா வச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லாட்டி அங்க ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னு சொன்னானான்னு தெரியல. நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தெரில. ஏசுடானா அவன் என்ன சொன்னான்னா சென்னைக்கு இன்னொன்னு சொல்லியிருந்தான். சென்னை டீம்னா நாங்கள் ஃபைனல்ஸ்லாம் ஒரு மேட்ரு எடுத்துக்க மாட்டோம், அசால்ட்டாக போயிடுவோம் ஃபைனல்ஸ், எங்களுக்கு ஃபைனல்ஸில் போகிறதால ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். மேபி அந்த ஹாட்னஸ் அவனுக்கு அது செட் ஆகாதனால சொல்லலாம். பட் அவன் ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸினா இன்னும் அவன் சிஎஸ்கே தான் சொல்லிட்டு இருந்தான். மேபி அந்த ஹீட் நிறைய பேர் பிரண்டன் மெக்கலமே நம்மளது செட் ஆகலாம் தான்டா சொல்லுவான். ஃபேன்ஸை பிடிக்கும், ஆனால் பிரண்டன் மெக்கலை மட்டும் கிரவுண்டை பிடிக்காது தான் சொல்லுவான் அந்த ஹீட்னால. அது வந்து நம்ம இந்தியன் பிச்சுக்கான அட்வான்டேஜ்ரா. அது எல்லாராலையும் அடாப்ட் ஆக முடியாது. அதனாலதான் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளஸ் நம்ம அந்த சி பக்கத்துல இருக்கிறதால இன்னும் அனலா தான் இருக்கும். நம்ம பிளேயர் நம்ம ஃபாரின் ஓவர்சீஸ் பிக்ஸ்லாம் சரி, அடுத்து ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் தான் வந்துருவானுங்க. ப்ரெடிக்ஷன் என்னதுடா கம் அகைன்? இல்ல நீ எது சொன்னீங்க, திருப்பி சொல்லு. நம்மளோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு மாசம் முன்னாடி அதான் கூப்பிட்டுருவாங்க. அடாப்ட் ஆகட்டும், நம்மளோட வெதருக்கு அவங்க அடாப்ட் ஆகட்டும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சிருவாங்க. அதுதான் ஆக்சுவலி பண்ணணும் ஒரு டீமுக்கு ஆடுறோம் அப்படின்னா. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். நீ சொல்லு. அதான் ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் ஏற்கனவே பேசினதுதான். ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும் எனக்கு. ஏன்னா நான் ஆர்ஆர் தான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா மேட்ச் வந்துட்டு நியூ சண்டிகரில் இப்போ நடக்கிற இடத்துல தான் நடக்க போகுது. உனக்கு அந்த பால் மூவ்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால நம்மளால சொல்ல முடியாது. எந்த பிச்சில் ஆட போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே 3-4 பிச்சில் வந்துட்டு வேறு இது தெரியுது. ஸோ ஐ கெஸ் டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஹிட் அவுட் ஆனதே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ திருப்பி அதே மாதிரி ஏதாவது ஆனா அந்த ரன் சேஸ் பண்ணிருப்பீங்களான்னு கேட்பீங்க. ஆனா கேமே மாறிக்கணும் கைஸ். அவன் செம்ம ஃபார்ம்ல இருந்தான் கைஸ், சரியான ஃபார்ம்ல இருந்தான் பீக்ல. சரியா அந்த பாலுமே 4 தான். ரொம்ப 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 அன்லக்கியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ். பட்லர் சம்மாடி அடிச்சிருந்தான். பரதே நான் பட்லர் ஃபேனு கைஸ். அவன் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா பேட் வச்சுட்டு அடிக்கிற சிக்ஸுக்கலாம். என்னடா நல்லா அடிக்கிறானே. என் பட்லர் குரூப்ல பேசிட்டு இருக்கேன். இதே 2019 அது 2023 பட்லரா இருந்தா என்னத்துக்கு அவன் ஒன் சைடா கேம் முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா அவன் கேம்லாம் முடிக்கல, பிச்சை விட்டு கேம் போறான், ஸ்டெம்பிள் அடிக்குது டேன்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். எதுவுமே பண்ண முடியாதுடா, ரொம்ப கஷ்டம் கேமு. ஆனா ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டா பட்லர் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆர்ச்சருக்கு அகெயின்ஸ்டா பட்லர் வச்சிருக்கான் ஆக்சுவலி. அது ரொம்ப பெருசா அவங்க வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் ஆனது இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆர்ஆருக்கு தான் ரொம்ப வருஷம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கிலாந்துக்கும் ஒன்னாதான் இருக்காங்க. அதுதான் ஒன்னாதான் இருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் பெருசா இருந்ததில்ல. இருந்த ஃபேஸ் ஆஃப்ல வந்து நல்ல ரெக்கார்ட் தான் இருக்கு பட்லருக்கு. ஆனா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபேஸ் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா நெட்ஸ்ல அவ்வளோ ஆடி இருக்காங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு விக்கெட் கீப்பரா வேற இருப்பான்ல ஆர்ச்சர், போடும்போது விக்கெட் கீப்பரா இருப்பான், இன்னும் நல்லா தெரியும் வேற. ஆமா, அது ஒன்று இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ச்சர் இவங்களுக்கு நல்லா போடுறானோ இல்லையோ, எனக்கு ஆண்ட்ரே பர்கர் நல்லா போடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே வந்துட்டு கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர் இவங்க 3 பேருக்கும் லேட் மூமெண்ட்ல எப்படியாச்சும் ஆண்ட்ரே பர்கர் விக்கெட் எடுத்தே ஆகணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே பர்கர் தான் அங்கே வந்துட்டு கீ பிளேயராக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கே பார்த்துருப்போம், அவரோட செகண்ட் ஓவர் சூப்பராக போட்டார். ஸோ ஒரு அந்த மாதிரி வந்துட்டு அங்கே போட்டால் நம்மளுக்கு ஆர்ஆருக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் அங்கே எதுவும் அன்சேஞ்சாக தான் வரப்போகிறாங்க. அங்கே எதுவும் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? அர்ஷத் கான் மட்டும் உள்ளே வருவான். அர்ஷத் கான்லாம் வந்தே ஆகணும். வந்துதான். எனக்கு நிஷாந்தோட இன்னிங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர், எனக்கு திவாட்டியா பதிலாக வேற எவனுமே கிடைக்கலடா உங்களுக்கு. போன மேட்ச் வேற நல்லா விளாட்டான் வேற, சொல்றதுக்கு இல்ல. பிளான் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஓகே தான்டா, இந்த டீமே தான் நான் போவேன். ஆனா கில்லே பார்த்து பத்திரம் ஊரெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கிறேன், பிறந்துருவாங்க பார்த்துக்கோ. ஆர்ஆர்ல வந்துட்டு இந்த பையனை பத்தி நான் சொல்லி ஆகணும். சுஷாந்த் சர்மா சூப்பரா போடுறான்டா. அவன் ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, கிளீனா இருக்கு, அழகா போடுறான். யார்கர் லென்த் வைட் ஆக்க சூப்பரா இறக்குறான் கடைசியில கூட. ஸோ அந்த பையன் வந்து ஆக்சுவலா பவர் பிளேல போடுறான், மிடில் ஓவர்ஸ்ல போட்டான். அவனை பவர் பிளேல ட்ரை பண்ணுங்க, மேபி அவன் வந்து கில்ல தூக்கினாலும் தூக்குவான். எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆர்ச்சர் 2 ஓவர் போட்டு, பர்கர் 1 ஓவர் போட்டு, சரி 2 ஓவர் போட்டு இவனையும் 2 ஓவர் அப்படி சொருகிட்டீங்க அப்படின்னா சான்சஸ் ஜாஸ்தி விக்கெட் போகிறதுக்கு. ஸோ பாருங்க,
எனக்கு என்னமோ தோணுது. அண்ட் வேற எதுவும் இல்லடா. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் தான் இந்த ஜெயிக்கும்னு தோணுது. சைடு வந்துட்டு உனக்கும் கஷ்டம் தான்டா பையா. சூரியவன்சி ஜெய்ஸ்வால், ம் ரபாடா சும்மா போன மேட்ச் அடி வாங்கிட்டாங்கன்னு சும்மா சொல்லக்கூடாது. ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷத் கான்லாம் வந்துருவாங்க தெரிஞ்ச அடுத்த மேட்ச். ஆமா ஸோ இந்த சைடு பவுலிங் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் சூரியவன்சி மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா டஃபா இருக்கும். செம டஃபா ஏன்னா இருக்கும். சிராஜே 150 மேலே போட்டான். அதனால நான் சொல்கிறேன். ம் ஆமா எல்லாருமே பேசி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடிச்சு ஆடணும்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிரு. பொறுமையெல்லாம் இருக்காது. இந்த மேட்ச் என்ன பண்ணியோ அதே மேட்ச் அடுத்த மேட்சும் அதே பண்ண அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பவர் பிளேக்குள்ளே நீ ஒரு 30-40 அடிச்சிட்டு அப்படின்னா கூட போதும். கேம் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் மூவ் ஆகிடும் கேமு. அவ்வளோதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுபம் துபேவை வந்துட்டு அந்த மேட்ச் லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான் நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். ஆமாம் ஆமாம் எனக்கும் அதே தான் தோணுது. சுபம் துபேவை ட்ராப் பண்ணாதீங்கடா, என்னடா பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது எனக்கு. சுபம் துபே ட்ராப் பண்ணால் அங்கே உங்களுக்கு ஸ்கோர் வர மாட்டேங்குது கீழே. சுபம் துபே ட்ராப் பண்ணாதீங்க. எதனால அவனுங்க இப்போ ட்ராப் பண்ணானுங்கன்னா எனக்கு புரியல. இம்பாக்ட் பிளேயரா இருந்தானா, இன்ஜுரி கிடையாது, இம்பாக்ட் பிளேயரா இருக்கான். ஆமாம் ஆமாம் சுஷாந்த் சர்மா வந்துட்டு நீங்கள் பிரிஜேஷ் சர்மாவுக்கு பதிலாக கூட ஆடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிஜேஷ் சர்மாவும் நல்லா தான் போடுறான். பட் ஒரு அன்கேப்டு பவுலர் பிரிஜேஷ் சர்மா நீ வேணா போலிங் அப்போ இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கோ, முடிஞ்சு. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோ. அங்கே உனக்கு பேட்டிங்க்கு இன்னைக்கு ஆக்சுவலாக தேவைப்பட்டான் சுபம் துபே. இவங்க ரொம்ப ஜடேஜா மேலே நம்பிக்கையோட போய் கடைசியில் நக்கிட்டு போச்சு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சுஷாந்த் சர்மா கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது இருக்கா? நீ யாரும் நினைச்சு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறதா இல்லடா. நான் சொன்னேனே சின்ன பையன் ஜெயிச்சா ஜாலின்னு, வேற எதுவும் கிடையாது. ஆர்ஆருக்கு சப்போர்ட் கிடையாது, சூரியவன்ஷிக்கு சப்போர்ட். இப்படி வேணாச்சு. ஓகே அதேதான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டஃப் ஃபைட் இருக்கும். அதே கிரவுண்டு வேறு. ஸோ சூரியவன்ஷி வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வருவான். எப்படி இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் வருவான். அது 3 மேட்ச் கண்டினியூஸாக நல்லா ஆடிருக்கான். சும்மா அடின்னு அடிச்சிருக்கான் 3 மேட்ச். 4வது மேட்ச் இங்கேயும் அடிச்சிட்டானா ஃபைனல்ஸ் ஒரு ஸ்டெப்பு தான். அங்கே போய் நீ புவியை மட்டும் சமாளிச்சிட்டானா மற்ற எல்லாரையும் போட்டு நீ சாத்துன்னு சாத்திடலாம். புவியை மட்டும் சமாளிச்சிட்டா போதும். அப்படிதான். ஸோ தட்ஸ் இட். உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அவ்வளோதான். எல்லா மேட்ச் அப்போ பேசிட்டோம். பிளேயர்ஸ் டு வாட்ச் எல்லாமே பேசிட்டோம். ஆர்சிபிக்கு யார் நீ ஜிடிக்கு யார் நீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்ப்பேன்? ஜிடிக்கு வந்துட்டு நியூ சண்டிகரில் நடக்கிறதுனால நான் கில்லு தான் போவேன். நான் கில்லு வந்துட்டு ஹோம் கிரவுண்டு. அதை தான் வந்துட்டு அபிஷேக் சர்மா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அபிஷேக் சர்மா வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் ஆடினா. கில்லு ஹோம்ன்றதுனால மேபி இன்னும் நல்லா ஆடுவான்னு தோணுது. அண்டு சாய் சுதர்ஷனும் சரி. சாய் சுதர்ஷன் வந்து பிக் மேட்ச் பிளேயர். பிக் மேட்ச்னா அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்டெப் அப் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ சாய் சுதர்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கில்லா சாய் சுதர்ஷனே போகிறேன் நான். I will go with always my favorite Josh the Boss. ஜோஸ் பட்லர். ஓகே பட்லு இந்த பக்கம் சூரியவன்ஷி தான். அவ்வளோதான் கைஸ். அதுதான் அதனால தான் கேட்டேன் ஜிடிக்கு யாரு. இந்த சைடு சூரியவன்ஷி தான் 2 பேரும் எடுப்போம். ஆமாம் இந்த சைடு சூரியவன்ஷி தான். என்னாலும் சூரியவன்ஷி தான். அப்படி சூரியவன்ஷி இல்லாமல் யாராச்சும் சொல்லணும்னா யார் சொல்லுவா? ஆர்ச்சரா? நான் வந்து பராக் சொல்கிறேன். பராக் நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுகிற. அவனே சொல்றான் எனக்கு இன்ஜுரி, ஆனாலும் நான் என் உயிரை குத்து விளையாடுனாரு நேற்று ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தான். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் இன்ஜுரி வச்சுட்டு. ஓட முடியாமல் நொண்டிட்டு தான்டா இருந்தான் கிரவுண்டில். இன்னைக்கு ஃபீல்டிங் பண்ணும்போது அங்கேயும் நொண்டிட்டு தான் போயிட்டு இருந்தான். பரவாயில்ல பண்ணா ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கு. நல்லா தூக்கிட்டு போய் காலில் வந்து அந்த ஒரு இது மாதிரி போட்டு விட்டு வைப்ரேஷனுக்கு இந்த ஹாட் வாட்டர் இது பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கைரோட்டி ஹாட் வாட்டர் அதை போட்டு ஏதாவது பண்ணி வாடா, ரெக்கவரி பண்ணிட்டு வாடா, காலை ஏதாவது பண்ணிட்டு வாடா. எப்பா கப்பு தூக்குடா. வந்து எல்லாரும் வாங்கி நீ கப்பு தூக்குடா. உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கு? அவ்வளோதான். எனக்கு அவன் தூக்கணும்லாம் இல்லை, சூரியவன்ஷி தூக்கணும். அவன் எனக்கு பிடிக்காது. ரைட்ரா. That's it. guys. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க. இதை நம்ம ஆக்சுவலாக அடுத்த தடவை நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறேன். நீங்கள் கடைசி வீடியோ பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா ரீஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல எங்களுக்கு இன்னும் ஹைப் வரல, அதனால் நான் சொல்ல முடியாது. அவ்வளோதான். பீஸ்.